நான் உங்கள் tkhealthtips மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரோஜா மலர், மலர்களின் அரசி, அழகின் அறிகுறி. அதாவது ரோஜா மலரை அழகுக்காகவும் காதலில் வெளிப்படும் அந்த அன்புக்காகவும் மிக முக்கியமாக பயன்படுத்துகிறார்கள். ஸோ இந்த ரோஜா இதழிலே பலவிதமான மருத்துவ நன்மைகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ரோஜா இதழில் செய்யக்கூடிய அந்த ரோஜா குல்கந்து என்ற பொருட்களில் பலவிதமான உடலுக்கு நன்மையை தரக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் இருக்கிறது. ரோஜா குல்கந்து எப்படி செய்வது மற்றும் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஆயுர்வேதத்தில் ரோஜா மலரை ஒரு மருத்துவத்திற்காக உபயோகப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். முதல்ல இந்த ரோஜா குல்கந்தை எப்படி செய்யறதுன்னு சுருக்கமாக பார்த்து விடலாம். இதுக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு ரோஜா மலர்களை வாங்கி கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த மருந்துகள் தெளிக்காத ஆர்கானிக் ரோஜா மலர்கள் கிடைச்சாலும் ரொம்ப நல்லது. இந்த மலர்களில் உள்ள அந்த இதழ்களை பிரித்து எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த காம்பு எல்லாத்தையுமே வெளியே அகற்றிவிட்டு அந்த இதழ்களை மட்டும் நல்லா தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. முதல்ல கழுவிட்டு ஒரு வெள்ளை பருத்து துணியில் போட்டு அதை நல்லா தொடச்சிடுங்க. எந்த விதமான ஈரமும் இல்லாமல் நன்றாக துளர்த்தி அதை ஒரு தட்டில் போட்டுட்டு ஒரு 3 நாட்கள் நிழலில் உலர்த்த வேண்டும். நிழல் அப்படி வீட்டில் வச்சிருங்க. அது நன்றாக உலர்ந்து ரொம்ப சுருக்கமாக இவ்வளோ ஒரு நிறைய ரோஜா இதழ்கள் சுருங்கி சிறியதாக மாறிவிடும். அது 1 கிலோ ரோஜா இதழ்கள் இருக்கிறதுனா ஒரு 1.5 கிலோ 1.5 அது பனங்கற்கண்டை எடுத்துக்கொள்ளுங்கள். பனங்கற்கண்டை எடுத்துக்கொண்டு இந்த ரோஜா இதழையும் இந்த பனங்கற்கண்டையும் சேர்த்து ஒரு உரலில் போட்டு இடிக்க வேண்டும். இந்த உரலில் போட்டு இடிப்பது உங்களுக்கு கஷ்டம் தோணுச்சுன்னா ஒரு மிக்சியில் போட்டு அதை நல்லா அதாவது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். திப்பியே இருக்கிற மாதிரி இந்த ரோஜா இதழ்களையும் பனங்கற்கண்டையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்குங்க. அடிச்சுட்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது நம்ம ஜாம் எப்படி சாப்பிட்றோம், உள்ளுக்குள்ளே இந்த வாழைப்பழம், சில பழங்கள், பேரிச்சம்பழம் இதெல்லாம் நம்மளுக்கு அப்படி கடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி அந்த ஜாம் மாதிரி இருக்கும். இந்த ஜாமை நீங்கள் எடுத்துட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு அது மேலே 3இல் 1 பங்கு அதில் தேன் சேர்த்துக்குங்க. ஒரு சுத்தமான தேன் இருந்துச்சுன்னா 3இல் 1 பங்கை தேய்ச்சி அதில் அந்த தேன் சேர்த்து ஒரு வெள்ளை துணியில் கட்டி அதில் மூடி போட்டு ஒரு 10 நாள் வைக்கலாம். எவ்வளவு நாள்கள் நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ரோஜா குல்கந்தினுடைய சுவையும் மனமும் அதிகரிக்கும். ஏன்னா ஒரு நல்ல சுவையை தரக்கூடியதாக இருக்கும். இது குறிப்பாக குழந்தைகளும் இதை சாப்பிடுவதற்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. அப்பேற்பட்ட பொருள் இது. ஸோ இது ஒரு 10 நாள் நீங்கள் வைக்கலாம். அப்பப்போ வெயில் எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு 2 hours வெயிலில் காய வச்சுட்டு திருப்பி உள்ளே எடுத்து வச்சுக்கலாம். இந்த தேன் எப்போல்லாம் குறையுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் திறந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட தேன் நல்லா விட்டுக்கலாம். ஸோ இது ஒரு 5 நாள் 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுத்தமான ரோஜா குல்கந்தாக மாறிவிடும். ரொம்ப சுவையானதாக இருக்கும். அதை எடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்படிலாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பாலில் கலக்கி சாப்பிட்லாம். இல்லாட்டி வெற்றிலை போடும் பொழுது அந்த வெற்றிலை நிறைய பீடா கடையில் பார்த்துருப்பீங்க. வெற்றிலையில் குல்கந்து போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி வெற்றிலையில் பாக்கு சுண்ணாம்புலாம் போடும்போது இந்த ரோஜா குல்கந்தை கொஞ்சம் வச்சு நீங்கள் சாப்பாட்டுக்கு பிறகு இதை சாப்பிடலாம். சப்பாத்தியாக இருக்கட்டும், இல்லாட்டி பிரெட் டோஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒயிட் பிரெட்டாக இருக்கட்டும், தோசையிலே இதை ஒரு ஜாம் போல் தடவி இந்த ரோஜா குல்கந்தை நீங்கள் உபயோகிச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் உபயோகிக்கின்ற அந்த முறை. ஸோ இப்போ நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவ நன்மைகளை பார்ப்போம். முதல்ல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஜீரணத்தை இது மேம்படுத்தும். ஜீரணம் சரியில்லை, ரொம்ப அஜீரணமாக இருக்கிறது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த ரோஜா குல்கந்தை தினசரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றம் கிட்டும். வயிறுக்கு ஒரு சிறந்த மருந்து. வயிற்றில் ஏற்படக்கூடிய வயிற்று பொறுமலாகட்டும், அல்லது பித்த குமட்டலாகட்டும், பிரட்டலாகட்டும், இல்லை வயிறு ப்ளோட்டிங், ரொம்ப உப்புசமாகட்டும், அல்லது மலச்சிக்கலாகட்டும், இது எல்லாத்துக்குமே இந்த ரோஜா குல்கந்து ஒரு சிறந்த மருந்தாக வேலை செய்யும். அதே மாதிரி அல்சர் இருக்கிறவங்களும் வயிற்றில் புண்கள் இருக்கிறவங்களும் இந்த குல்கந்தை தினசரி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அல்சர் குறையும். அல்சர் வயிற்றில் உள்ள புண்கள் நல்லா ஆறிடும். அதே மாதிரி வாயில் இருக்கக்கூடிய புண்கள், வாயில் நிறைய புண்கள் இருக்கிறதுனாலும் இந்த ரோஜா குல்கந்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதுலேயும் வாய் புண்களும் மாற்றப்படும். தொண்டையிலிருந்து இருக்கக்கூடிய ஈசாஃபோகஸ் வழியாக சென்று இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை எல்லாம் இது ஆற்றும். ஜீரணம் சக்தி மேம்படும். மலச்சிக்கல் குறையும். மலத்தை நன்றாக இழக்கக்கூடியதாகும். இது அதாவது இந்த பெண்கள் கர்ப்ப காலத்தில் இந்த மலர்ச்சிக்கல் வரும். மலச்சிக்கலுக்கு இவங்க இந்த குல்கந்தை பெண்கள் சாப்பிட்டு வரலாம். இது எந்த மாதம், அதாவது குழந்தை தரித்த நாளிலிருந்தே இந்த ரோஜா குல்கந்தை சாப்பிடலாம். நீங்கள்
எந்த மாதத்திலும் வந்து இதை சாப்பிட்டு வந்தீங்களாலும் உங்களுக்கும் சரி உங்கள் வயிற்றில் வளரும் குழந்தைகளுக்கும் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதான் வந்து ரோஜா குல்கந்து. சூடு, அதாவது ஒரு பித்தத்தை தணிக்கக்கூடியதால் உடம்பை எப்பொழுதும் குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளும். உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறவங்க அல்லது இந்த ரொம்ப ஜலதோஷம் இருக்கிற டைமில் மட்டும் இது கம்மியாக பயன்படுத்தவும். உடல் துர்நாற்றம் தோலுக்கு சிறந்த ஒரு மருந்தாக, தோலில் வரக்கூடிய அந்த முகப்பரு ஆகட்டும், கன்னத்தில் வரக்கூடிய அந்த மங்கு அகற்றி ஒரு சருமத்திற்கு வந்து ஒரு சிறந்த தேஜஸை கொடுக்கக்கூடியது இந்த ரோஜா குல்கந்து. இந்த வேர்வையினால் ஏற்படக்கூடிய துர்நாற்றத்தையும் அகற்றி உங்கள் உடலுக்கு ஒரு மிக சிறந்த ஒரு நறுமணத்தை கொடுக்கக்கூடியதாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு வந்து ஒரு சிறந்த மருந்து இது. இதயம் வலுவில்லாமல் இருப்பவர்கள், ஹை ப்ரெஷர், அதாவது பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க வந்து இந்த ரோஜா குல்கந்தை வந்து தினசரி எடுத்து வரலாம். இதயத்தை வலுப்படுத்தும், இதயம் வந்து ஒரு சிறந்த முறையில் வேலை செய்வதற்கு இந்த ரோஜா குல்கந்து வந்து மிக மிக ஒரு நல்ல உற்ற நண்பனை போல் வேலை செய்யும். ஆண்களுக்கு ஆண்மை பெருக்கியாகும் இது. குறிப்பாக வந்து அவங்களுக்கு இந்த விந்தணுவில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு சரியான கவுண்டிங் இல்லை, நல்ல பசும்பாலில் வந்து இதை நல்லா போட்டுட்டு, அல்லது தேங்காய் பால் எடுத்துக்கலாம், தேங்காய் பாலில் இதை போட்டுட்டு கூட வந்து பிஸ்தா முந்திரி இது ரெண்டையுமே வந்து நல்லா பொடி செஞ்சு இதில் போட்டு கலக்கிட்டு இந்த குல்கந்து ரோஜா குல்கந்தை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் காலையும் மாலையும் வந்து உணவுக்கு பின்பு குடித்து வந்தீர்களே ஆனால் ஆண்மையை பெருக்கக்கூடியதாகும். விந்தணு வந்து கவுண்டிங் வந்து நல்லாயிருக்கும், அதனுடைய தரம் மோட்டலிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த விந்தணுவுக்கு அணுக்களின் தரம் வந்து உயர்வதற்கும் இந்த குல்கந்து வந்து மிக மிக ஒரு சிறந்த மருந்தாக வேலை செய்யும். பெண்களுக்கு மாதவிடாவில் ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் சமயத்தில் ஏற்படக்கூடிய கிராம்ப், அந்த வலி போக்கக்கூடியதாகும். வெள்ளைப்போக்கு இருந்தாலும் உதிரப்போக்கு இருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த குல்கந்து வந்து ஒரு சிறந்த முறையில் வந்து வேலை செய்யும். அதிகமான அமித சுரப்பினால் ஏற்படக்கூடிய அந்த நெஞ்செரிச்சல், ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நெஞ்செரிச்சலை வந்து கட்டுப்படுத்தும். அடுத்தது ஒரு முக்கியமான பயன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தம். அதாவது நிறைய பேருக்கு வந்து டிப்ரெஷன் இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, கவலையாக இருக்கிறார்கள். இவங்கெல்லாம் வந்து இந்த ரோஜா குல்கந்தை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மன அழுத்தம் குறையும், உங்களுடைய கவலைகள் வந்து ஒரு அமைதியான மனநிலையை பெறுவீர்கள். அதனால் இரவில் வந்துட்டு நீங்கள் இதை குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்களுக்கும் வந்து ஒரு சிறந்த மருந்தாகும். இளமையான தோற்றத்தை பெறுவீர்கள், இளமையை வந்து பாதுகாக்கும், உங்கள் உடலுக்கு வந்து ஒரு நல்ல குளிர்ச்சியை கொடுப்பதால் வெயிலில் அலையும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த மயக்கத்தை வந்து இந்த ரோஜா குல்கந்து தடுக்கும். இது போன்ற பலவிதமான நன்மைகள் இந்த ரோஜா குல்கந்தில் இருக்குது. நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய இந்த மலர்களையும் ஒவ்வொரு மலருக்கும் மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை நீங்கள் தினசரி உபயோகிங்க, ஆரோக்கியத்தை பெறுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்னு போடுங்க. ரோஜா குல்கந்து எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது கீழே உங்களுக்கு அந்த நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்காட்டி நீங்கள் வெளியில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய லிங்க்கை வந்து நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி Amazon.com மூலமாகவும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது உங்களை சேர்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் TK.